என்னடா பண்றீங்க ஸ்ரீலங்காவுல? கண்ட காவாலி பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்து பழக்கப்படுத்தாங்கடா. என்ன சொல்றேன்னா என்னடா இப்ப ஸ்ரீலங்காவுல இந்த போர்ன் ஸ்டார்ஸ கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனுங்கள கூப்பிட்டு இந்த மீடியாவுல வந்து பாட்காஸ்ட் எல்லாம் எடுக்குறானுங்க. வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி மாரி கூட்டு போயிட்டு அது இதுன்னு வீடியோஸ் எடுக்குறானுங்க. சேனல்ஸ்ல போடுறானுங்க. ஏன்டா போர்ன் ஸ்டார்ஸ கூட்டு வந்து ப்ரமோட் பண்ற அளவுக்கு நம்ம ஊர் அவ்வளவு கேவலமா போயிருச்சாடா? டேலண்டான எவ்வளோ பேர் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ இதுக்கோ பட் இது வந்து ஒரு மாதிரி வல்கரா இல்லையாடா? வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இல்லைன்னா வந்து வேற எதுக்காகவும் லைக் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல வந்து ஃபீட் பண்ணுறது வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இந்த இப்போ இன்னொரு ஆக்ட்ரஸ் வேறு வராங்களாம். இப்போ பாலிவுட்டில் வந்து பெரிய ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்களே, இதனால கெட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. அசிங்கமாக இருக்குது. அது இதுக்கு முன்னுக்கு ஒன்று கூட்டம் தான் இல்லை. அந்த பொண்ணு வந்து கல்ச்சரை பற்றி பேசுது. அந்த கட்டக்கட்டேன்னு இருந்துச்சு ஒரு பொண்ணு. அது ஒரு ஃபேமஸான ஒரு 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 மீடியா வச்சுருக்க ஒருத்தர். பேர் நான் சொல்ல மாட்டேன். ஃபெமினிசம் பற்றி பேசுது. நான் வந்து அவங்கவுங்க பண்ணுற அந்த ஜாபை வந்து நான் டிஸ்கரேஜ் பண்ணி பேசலை. அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அதை வந்து பார்க்குறவங்க இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் அதை இப்படி பப்ளிக்காக ஒரு கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்து இன்னொரு மீடியாவில் அதை ப்ரொமோட் பண்ணும்போது நீங்கள் அதை அஃபிஷியலாக ப்ரொமோட் பண்ணுறீங்க. அதுதான் உண்மை. இவங்கெல்லாம் என்ன பெரிய காவிய வரலாறு அவங்களுக்கு இருக்குது. எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் வந்து என்னென்னமோ வந்து ஜாப்ஸ் பண்ணுறாங்க. அதனை இல்லைன்னு தானே. பட் ஆனால் இது வந்து சொசைட்டியில் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தானே கிரியேட் பண்ணுது. இதனால வந்து ஒரு தப்பான ஒரு 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 எண்ணத்தில் வந்து ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறாங்க தானே. ஸோ இது வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போக போகிறது இல்லை தானே. அப்படி இருக்கும்போது அதை என்ன நீங்கள் அஃபிஷியலாக ப்ரொமோட் பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஸ்ரீலங்கன் பையன் ஒருத்தன், அந்த பொண்ணு ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டோன்னா அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கான். மை காட், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து நான் பார்ப்பேன். அந்த பையன் பேர் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? நான் இதை உங்களுக்கு சொன்னேன், அப்புறம் சொல்கிறேன். எனக்கு அதை பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதால ஒரு பையன் அப்படி கமெண்ட் அடிச்சோன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி எத்தனை பசங்க அதை வீணாக போயிருப்பானுங்க. இப்போ ஸ்ரீலங்காவை கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் வச்சு பப்ளிக் ஃபோரமில் வந்து இவங்களை மீட் பண்ண வைக்க போகிறாங்க எல்லாம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்களா, அவங்க லியோன், அவங்களும் வராங்களாம். ஸ்ரீலங்காவில் ஃபேன் மீட்டப் இருக்கான். என்னடா ஃபேன் மீட்டப்? இந்த கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணாங்கடா, வளர்க்காங்கடா. ஏன்னா இதுக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக வர இந்த சின்ன சின்ன பசங்க உடனே வந்து இந்த ஃபோன், இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க நிறைய பேர் வந்து இதில் பட்டுன்னு விழுந்துடுறானுங்க. திரும்ப அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள காலம் போயிடும். ஸோ இதை வந்து ஒரு ஜெனரேஷனை வந்து நீங்கள் நாசமாக்குற வேலை தான்டா செய்றீங்க. அந்த vlogல அந்த பொண்ணோட அந்த மீடியாக்காரன் ஒருத்தன் பேசுகிற வீடியோவுக்கு வந்து நான் கீழே கமெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். வயசானவங்க அவ்வளோ பேரும் ரொம்ப கவலைப்பட்டு அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஸ்ரீலங்காவில் ஃபீட் பண்ணுறீங்க, திணிக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு தேவையா? ஏன்னா அவங்க வீட்லேயும் வந்து பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அது எல்லார் வீட்லேயும். ஸோ அதை வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி இந்த போர்ன் ஸ்டார்ஸை வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு செலிபிரிட்டி மாதிரி காட்டும்போது லைக் தப்பான விஷயம் பண்ணுறீங்க. நோ, தப்பா இருக்கு. මේක කරන්න එපා ලංකාවලින්. කරුණාකරලා කියන මේ පෝන් ස්ටාර්ස් අරන් ඇවිල්ලා ලංකාවට ප්‍රොමෝට් කරන්න එපා. මේගොල්ලන් ලොකු සෙලිබ්‍රිටි කෙනෙක් විදියට හිතලා මගේ සිංහල නාම වෙන්න පුළුවන්, ඩූම් වෙන්න පුළුවන්. හැබැයි මේ දැන් ඉන්න ජෙන්සීස්ලා මේ ජෙනරේෂන් එකකින් මේක බලලා විනාශ වෙන කට්ටිය ගොඩාක් ඉන්නවා. එතකොට කරුණාකරලා මේ மீடியா වලින් මේක ඇවිල්ලා ප්‍රොමෝட் කරන්න එපா. එයි මේක කරන්නේ. எவ்வளோ நல்ல டேலண்ட்ஸ் இருக்கவங்க, எவ்வளவோ வந்து லைக் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறவங்க, எவ்வளோ க்ரியேட்டிவான ஐடியாஸ் வச்சுருக்கவங்க, ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்காதனால, ஒரு இது இல்லாதனால நிறைய பேர் வந்து அதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு எங்கேயோ இடத்துல சாதாரணமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்டான மீடியாஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்கள பெருசாக ஹைப் பண்ணி இவங்களாம் வந்து நாட்டில் பெருசாக சாதனைகள் பண்ண மாதிரியும், இவங்களாம் வந்து நாட்டில் பெரிய ஒரு முக்கியமான இடத்துக்காக போராடி அதெல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரியும் இவங்களை கொண்டு வந்து வாவ், யூ ஸோ இன்ஸ்பைரிங், ஐவ் சீன் லாட் ஆஃப் யுவர் வீடியோஸ் அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்கிறான். அதை வந்து பாட்காஸ்ட்டில் சொல்கிறான். ஸோ இப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணும்போது என்னத்தடா நீங்கள் நாட்டுக்கு கொடுக்குறீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கடா. இந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் வந்து பார்க்காங்கடா. அந்த தயவு செஞ்சு இந்த படிக்கிற பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, வேலைக்கு போகிற பசங்க, நிறைய கமிட்மெண்ட்டோட திரியிற பசங்க, இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ண போகாதீங்க. லிட்டரலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, தள்ளியே இருங்கப்பா. இது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் எதுக்கும் ஒத்தே வராத விஷயம். பயங்கர கேடு மேலே கேடு. அதனால இதை முழுக்க அவாய்ட் பண்ணுங்க. போர்ன் ஸ்டார்ஸை கூப்பிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணி